ஒரே ஒரு இஎம்ஐல முடிக்கலாம் பிளான் வந்தீங்கன்னா யோசிக்காம உங்க கிரெடிட் கார்டு உங்களுடைய ஏற்கனவே லோன் ஆப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ற ஐடியா இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் இருக்கிறவங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் ஒன்று இருக்கு. அந்த லோன் வாங்கி உங்களுடைய கடன் எல்லாம் அடைக்கலான்ட்டு நிறைய விதமான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லோன் இருக்கு, ஏற்கனவே கிரெடிட் கார்டு ஒரு 3 வச்சிருக்கீங்க, ஏற்கனவே ஆப்ல உங்களுக்கு லோன் இருக்கு, இப்போ உங்களுக்கு இந்த கடன் எல்லாம் அடைக்கணும். ஏன்னா இஎம்ஐ கட்ட முடியல, உங்களால டெபிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டை சமாளிக்கவும் முடியல, ஆப்ல லோன் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்ட முடியல, பர்சனல் லோன் வாங்கி வச்சுக்கிறீங்க, அதையும் உங்களால கட்ட முடியல, வாங்குற சம்பளம் இஎம்ஐ அடைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது ஏதாவது லம்சம் அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா அதை அப்படியே வாங்கி ஒரே லோனாக வாங்கி எல்லாத்தையும் அடைச்சிடலாம், நிம்மதியாக அதை கட்டிட்டு வரலாம் ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தரக்கூடிய லோன் தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். அந்த லோன்ல சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு, அதை பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த லோனை யாரு தராங்க? நிறைய பேங்குகள் தராங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 3 விதமான பிரைவேட் பேங்க் பார்க்க போறோம். ஒருவேளை இந்த கடன் எல்லாம் எனக்கு அடைக்கணும் பாஸ், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை எப்படி அவங்க முறைப்படுத்தி எப்படி இதை செயல்படுத்துவாங்க, யாருக்கு இந்த லோன் கிடைக்கும், எவ்வளவு கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அதை செயல்படுத்துவாங்க, எவ்வளவு இன்கம் இருந்தால் இந்த லோன் உங்களுக்கு தருவாங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, தெளிவாக லைக் மறக்காம லைக். உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 3 கிரெடிட் கார்டு இருக்கு, ஒரு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, ஒரு ஆப்ல லோனும் வாங்கி வச்சிருக்கீங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது எப்படி நீங்க இந்த லோன் செயல்படுத்துவாங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த லோன் யார் தராங்க, அதுக்கு எவ்வளவு வட்டி போடுவாங்க, இந்த லோன் யார் யாருக்குள்ள எலிஜிபிலிட்டி, என்னென்ன விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா லோன் கிடைக்குன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு 3 கிரெடிட் கார்டு இருக்கு. ஸோ 3000 ரூபா, அதாவது 3 லட்ச ரூபா. இந்த கிரெடிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டும் ஒரு லட்ச ரூபா. ஸோ 3 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு மட்டுமே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆப் இன்ஸ்டன்ட் லோன் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. நான் சொல்றதுல அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கு. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க, அதில் 1.5 லட்சம் கட்டிட்டீங்க, 1.5 lakhs நீங்கள் கட்டிட்டீங்க. பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 3,50,000 இருக்கு. ஸோ ஒரு 3 lakhs, ஒரு 50,000 அண்ட் 3,50,000. ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 7 லட்ச ரூபாய் கிட்ட டோட்டல் கடன் இருக்கு வச்சுக்கிங்களேன். இப்போ நீங்க ஒரு பேங்க் அணுகுறீங்க. பேங்க் நீங்க அணுகும் போது அவங்க என்ன பார்த்துவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு 3,50,000 ரூபாய் நீங்க கட்டிட்டு வரீங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங்கு மாசம் ஒரு 10,000 இஎம்ஐ போட்டு கட்டிட்டு வரீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த லோனை பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்றபடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தரலாமா என்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதாவது இந்த லோனை வாங்கிடுறவங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் மாற்றும் போது உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ போடலாம், அந்த லோனு கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், அப்படி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ வரும், அது உங்களால் அடைக்க முடியுமா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பேங்க் போட்டு 3,50,000 அவுட்ஸ்டாண்டிங், 16% இங்கே ஆல்ரெடி ஓல்டு லோனில் வாங்கியிருக்கீங்க வச்சுங்களேன் லோனு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா இவங்க அந்த ஒரு 16% வட்டியை 3% மைனஸ் பண்ணி ஒரு 13%க்கு தர வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சில பேருக்கு 1% அல்லது 2% கம்மி பண்ணி உங்களுக்கு வட்டி குறைவாக தருவாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபா. மொத்தமாக உங்களுடைய கடன் அடைஞ்சு மீதி உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபாய் நிற்கும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கையில் பைசாவாக வரும். இப்படி தான் இது கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றும் பொழுது ஃபர்ஸ்ட் லோனை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு இஎம்ஐ போட்டு உங்களுக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்படி தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்கும். பிரைவேட் பேங்க் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 2 விதமான பிரைவேட் பேங்க், அப்போ ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. சுலப தவணை, அதாவது இஎம்ஐ ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், வட்டி உங்களுக்கு குறைவாக தருவதாக சொல்கிறாங்க, டிபெண்ட் ஆன் ஒரு கிரெடிட் ஸ்கோர். ஸோ கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு வரும். இது போல் நீங்கள் டெபிட் கன்சல்டேஷன் லோன் வாங்கும்போது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்னும் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஹை அமௌண்ட் கிடைக்கும் என்ற விஷயத்தை உங்கள் பெனிஃபிட் என்னன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் லோன் வாங்கத்தா இருந்தால் உங்களோட இன்கம் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், வயது 21 வயதுலேருந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் 2 years ஆகுது நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதோடைய சேலரி அக்கௌண்ட் பணமாக வரணும், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த சேலரி அக்கௌண்ட்டுடைய டிரான்சாக்ஷன் இருக்கணும்.
ஸோ நீங்கள் ஒரே வருஷத்தில் அதாவது எந்த இடத்துலையும் வீடுகளாக மாறாமல் ஒரு குறிப்பிட்ட நிரந்தரமான ஒரு குடியிருப்பில் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இண்டஸ்இண்ட் பேங்க் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப்பு, 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் 16 நீங்கள் கடந்த 2 வருஷத்துக்கு கட்டியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக இவங்க கேட்குறாங்க. இதுவே HDFC பேங்க் அப்படி பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கிட்டத்தட்ட இதே விதமான விஷயங்கள் தான் இவங்கள கேட்குறாங்க. இவங்க ஒரு படி மேலே போய் எக்ஸ்பிரஸ் பர்சனல் லோன் ஒன்று தராங்க. இந்த எக்ஸ்பிரஸ் பர்சனல் லோன் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் HDFC பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா இது சுலபமாக உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் ஒரு HDFC பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டாவது அல்லது ஏற்கனவே ஒரு பர்சனல் லோன் ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது சொல்லுவீங்க, அது HDFC பேங்காக வந்துச்சுன்னா கூட சூப்பர் தான். HDFC பேங்க்கில் அந்த விஷயங்களை செய்கிறாங்க. இல்லைங்க எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் NTP நியூ டு பேங்க் அப்படி ஒரு விஷயம் தான் கூட இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு லோன் கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் லோனை பொறுத்த வரைக்குமே அப்ளை நவ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், ஒரு டேட் ஆஃப் பர்த் கேட்கறது, OTP வரும். OTP கொடுத்து முடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்லாம் காட்டுறாங்க. எக்ஸ்பிரஸ் பர்சனல் லோன் செக் ஆஃபர் ஆப்ஷன் அது இங்கே கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. அப்ளை நவ் நீங்கள் கொடுத்த பிறகு கெட் த லோன் யூ நீட் ப்ளீஸ் ஷேர் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்குது. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. நீங்கள் எந்த இடத்துல உங்கள் வீடு இருக்கோ அதை நியரஸ்ட் ஏரியாவாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த பிரான்ச்சை நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களை தொடர்பு கொள்வார்கள். அதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோனாலும் சரி, எக்ஸ்பிரஸ் லோனாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இன்னொரு பேங்க்கும் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸும் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 40 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஹை இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு லோனில் மாட்டிட்டீங்கன்னா கூட லோ இன்ட்ரெஸ்ட்டில் அது கம்மி பண்ணி உங்களுக்கு ஈஸி EMI பண்ணுற மாதிரி ஐடியா பிளான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஒரு 685 இருந்தாவே போதுமானது சொல்கிறாங்க. 3 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இருந்தாவே போதுன்னு இவங்க சொல்கிறாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே இப்போ நான் சொன்ன அந்த 3 பேங்க்கும் ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா 3 வகையாக இதை பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அதிகமான ஒரு வட்டியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு லோனை வாங்கிட்டு இருக்கீங்க. மாதம் 17 உங்களுக்கு வட்டி மட்டுமே 17% போகிறாங்க. மாதம் உங்களுக்கு 20,000 22,000 EMI கட்டிட்டு வரீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியில் மாற்றி EMI கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே வாங்கின ஒரு வட்டியை காட்டில் 1% நான் சொல்லுறது மினிமம், மேக்ஸிமம் உங்களுக்கு கம்மி பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது உங்களுடைய இன்கம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது போல் உங்களுக்கு கம்மி பண்ணி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றி கொடுப்பாங்க. இது ஒரு வகை. 2வது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னே டெபிட் கன்சல்டேஷன் லோன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அதை பார்த்து உதாரணத்துக்கு 3 லட்ச ரூபா இருக்கா, 3 கார்டு வச்சுருக்கீங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோன் கொடுப்பாங்க. பர்சனல் லோனு ஃபார் கிரெடிட் கார்டு க்ளோசிங் போட்டு அதுக்கு ஒரு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டெபிட் கன்சல்டேஷன் லோனாக கருதப்படும். 3வது லோன் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோரில் உங்களுடைய கிரெடிட் கார்டு அம்மா ஏற்கனவே லோன் ஆப்பில் லோன் வாங்கியிருக்கீங்க, ஏற்கனவே பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, அது அவுட்ஸ்டாண்டிங்லாம் மொத்தமாக எடுத்து இவருக்கு எவ்வளோதான்பா கடன் இருக்குன்னு ஒரு ரவுண்டாக கொண்டு வந்து அந்த கடனை இவரால் அடைக்க முடியுமா, அதுக்கு இவருக்கு ஏற்ற ஒரு இன்கம் இருக்கா அல்லது இவருக்கு ஏற்ற கிரெடிட் ஸ்கோர் இருக்கா, இந்த லோன்லாம் ஆல்ரெடி வாங்கியிருக்காருல ப்ராப்பராக கட்டிட்டு வராரா, ஏதாவது EMI விட்டுட்டாரா, ஏதாவது பிரச்சனை இருக்கிறாரா, இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணி கொடுக்க தான் பியூர் டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த லோனை செய்து பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஏற்கனவே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது ஒரு பிரான்ச்சில் வேறு ஒரு பேங்க்கில் உங்களுக்கு லோன் போயிட்டுருக்கு. நீங்கள் போய் புதுசாக இன்னொரு பேங்க்கில் போய்ட்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றணும், என் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ லோனு டீட்டெயிலாம் எடுத்து முடிச்சு இதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது சில பேங்க் வந்து அதையும் சேர்த்து உங்கள் லோனோடு சேர்த்துருவாங்க. சில பேங்க் வந்து நீங்கள் முன்னாடியே முன்பணமாக அதாவது நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸாக கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது போல் ஆஃபர்லாம் வருது, ஒரே ஒரு EMIயில் முடிக்கலாம் பிளான் வந்தீங்கன்னா யோசிக்காமல் உங்கள் கிரெடிட் கார்டு உங்களுடைய ஏற்கனவே லோன் ஆப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 50,000னாலும் பரவாயில்ல, ஒரே EMIயில் முடிஞ்சிடும். தலைவலியே இல்லாமல் மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு இருக்கலாம ஒரே லோனாக அழகாக வாங்கி அழகாக ஈஸியாக EMI போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.